நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் தீர்க்கமாக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை நான் சட்டத்துக்கு முன் நிறுத்துவேன். முதலமைச்சர் முடிவு எடுத்து இந்த 4 ஆண்டுகளில் செயல்பட்டிருந்தார்கள் இந்த அஜித்குமார் மரணம் நிகழ்ந்திருக்காது. இப்படிப்பட்ட லாக்அப் டெத்துகள் நடக்கிறதுக்கு குறைஞ்சிருக்கும். திருவோணம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஏரியாவில் நடந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நீங்க ஏன் மானாமதுரையிலிருந்து ஸ்பெஷல் டீம் அனுப்புறீங்க? அந்த ஸ்பெஷல் டீம் அனுப்புனது யாரு? இன்னைக்கு ஏன் நீங்க எஸ்பி காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கீங்க? எஸ்பிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதை வெளியில சொல்லுங்க. இந்த நிகழ்வு நடந்த பிறகு உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பையனுடைய வீட்டிற்கே சென்று அங்கே போய் பஞ்சாயத்து பேசி 10 லட்சம் ரூபா பணம் தரன்னு பேரம் பேசப்பட்டதாக அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்கள் சொல்றாங்க. உன் மாவட்டத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க. மாவட்ட தலைவருக்கும் உன் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கும் காவல்துறைக்கு என்னையா சம்பந்தம்? அவன் ஏன் காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு போய் நிற்கிறான்? அவன் ஏன் போய் பஞ்சாயத்து பேசுறான்? யாரை கேட்டவன் போனா? அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 திமுக தலைவர்களை அந்த ஏரியா தலைவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. கிறிஸ்டியன் செத்தா 25 லட்சம், ஒரு ஹிந்து செத்தா 5 லட்சமா? இவன் ஹிந்து நாடாருங்கிறதுனால இவனுக்கு 5 லட்சம், அவங்க கிறிஸ்துவ நாடாருங்கிறதுனால 25 லட்சமா? என்ன பாரபட்சம்? கள்ளக்குறிச்சியில் சட்டத்துக்கு புறம்பா போய் கள்ளசாரையம் குடிச்சவனுக்கு 10 லட்சம், இந்த பையனுக்கு ஒன்றும் கிடையாதா? இதெல்லாம் அநியாயமா இல்லை? அசிங்கமா இல்லை? பாக்கி இருக்கிற 37 பேர் வீட்டுக்கு எப்போ போய் மன்னிப்பு கேட்க போற? இவருக்கு மன்னிப்பு கேட்டீங்கல்ல? அந்த 37 பேர் லாக்அப் டெத்தில் செத்துருக்காங்க. மன்னிப்பு கேட்டியா? சென்னையில தானே இருக்காங்க. அதை காவல்துறையை கட்டுப்படுத்த தவறிய, காவல்துறையை கையாள தெரியாத, காவல்துறைக்கு அமைச்சராக இருக்க லாயக்கற்ற ஒருவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலும் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுற இந்த அரசாங்கத்தின். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர் ரவி அவர்கள் இணைந்துள்ளார். சமீபத்தில் இந்த அஜித்குமார் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கி போட்டிருக்கு. அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கிரண். அஜித்குமாரினுடைய மரணத்தை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கிட்டே பேசியிருக்காங்க. ரொம்ப சாரிமா, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு என்றெல்லாம் பேசியிருக்காரு. துரிதமாக ஒரு ஒரு முதல்வர் நடவடிக்கை எடுத்திருக்காரு என்று எடுத்துக்கலாமா? இதில் எந்த துரிதமும் இல்லை தம்பி. நீதிமன்றம் காரித்து போனதுக்கு அப்புறம் தான் துரிதமே தெரியுது உங்களுக்கு. 26ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 26ஆம் தேதி சம்பவம் நடந்து 27ஆம் தேதி அந்த பையன் கொல்லப்பட்டுட்டான். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஊரே கொதிச்செழுந்து போராடுது. அப்போ முதலமைச்சர் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா அது துரித நடவடிக்கைன்னு சொல்லலாம். 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ சட்டம் ஒழுங்கு பற்றிய ஆய்வு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த ஆய்வு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே சட்டப்படி நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், இதில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அது உயர் பதவியில் இருந்தாலும், காவல்துறையினராக இருந்தாலும், சமூக பொறுப்புள்ளவர்கள் இருந்தாலும், யார கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த ஆய்வு கூட்டத்தின் முடிவாக இந்த விஷயத்தை செஞ்சிருந்தாருன்னா நியாயமாக இருந்தது. அந்த ட்வீட்லேயே இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பார். லாக்அப் மரணங்களுக்கு இங்கே இடமே இருக்கக்கூடாது என்று அவர் பேசியிருப்பார். ஆமாம், 24 பேர் லாக்அப் மரணத்தில் செத்து போயிட்டதான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இன்றைக்கி ஜூனியர் விடல 31 பேர் லாக்அப் டெத்தில் செத்ததா இந்த 4 வருஷத்தில் செத்ததாக இருக்குது. இந்த 31 குடும்பத்துட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரா? தம்பி, இவர் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற முதலமைச்சர். காவல்துறை மீது எந்த விதமான நடவடிக்கையும் இவருக்கு என்ன தப்பு செஞ்சாலும் எடுக்க மாட்டார். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கே அவனை தப்பானவர்களே இருக்கட்டும், ஒரு பிக் பாக்கெட்டாக இருக்கட்டும், செயின் ஷாப்பிங் பண்ணுறவனாக இருக்கட்டும், திருடனாக இருக்கட்டும், அவன் குற்றவாளியாகவே இருக்கட்டும், அவன் மேலே வழக்கு பதிவு செய்ய, அவனை விசாரணை செஞ்சு, அவனை கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் பல்வீர் சிங் என்ன பண்ணார்? போகிறவன் வர்றவன் பல்லெல்லாம் பிடுங்கினார். கரலைக்கல் எடுத்து அவன் கம்மில் தேய்ச்சிருக்காரு. கம்ப்ளைண்ட் ஆகுது, பரபரப்பாகுது. அவரை ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல. வேறு துறைக்கு மாற்றி தானே விட்டுருக்காங்க. நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டானே. எந்த குற்றவாளிக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. தண்டனை வாங்கித்தரக்கூடிய வேலையை தான் காவல்துறை செய்யணும். அதற்கான ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்றம் தான் தண்டனை வழங்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பல்வீர் சிங் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் ஒவ்வொருத்தன் பல்லா பிடுங்கிட்டு இருந்தான். அந்த அதிகாரி மேய்ச்சி நடவடிக்கை எடுத்தாங்களா? இப்போ சீமானை பற்றி நான் தப்பாக விமர்சனம் பண்ணலாம், சீமான் நம்ம எல்லாரையும் பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணலாம்.
ஸ்டாலின் சீமானை பற்றி பேசலாம், சீமான் ஸ்டாலினை பற்றி பேசலாம், யாரை எந்த அரசியல் கட்சிக்காரங்கள் வந்து எந்த அரசியல் கட்சிக்காரர்கள் பேசலாம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது அரசியலில். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தனிப்பட்ட முறையில் திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் இது ஒரு தீவிரவாத இயக்கம் என்று வீடியோ வெளியிடுற அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எங்கேருந்து அதிகாரம் வந்துச்சு? அப்படி அந்த ஐபிஎஸ் அதிகாரி நாம் தமிழர் இயக்கம் தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடைய இயக்கமாக இருந்து அவர் அறியப்பட்டால் அது சம்பந்தமாக அறிக்கை தயார் செய்து ஆய்வுகள் செய்து புலன் விசாரணை செய்து அந்த அறிக்கையை மாநில உள்துறைக்கும் மத்திய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கும் மத்திய உள்துறைக்கு இவர் அனுப்பி நடவடிக்கை எடுங்க, இது ஒரு அரசியல் கட்சி என்கின்ற போர்வையில் இவர் வந்து ஒரு தீவிரவாத இயக்கமாக செயல்படுகிறார் அப்படின்னு வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துருக்கணும். டிஜிபிக்கு கொடுத்துருக்கலாம், முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம், உள்துறை அமைச்சர் அவர் தான் அவருக்கு கொடுத்துருக்கலாம், மத்திய உள்துறை அமைச்சர் கொடுத்துருக்கலாம், தேசிய பாதுகாப்பு முகமைக்கு கொடுத்துருக்கலாம், எதுக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அதெல்லாம் கொடுக்காம இவர் வீடியோ வெளியிடுறாரு? அதுக்கே ஸ்டாலின் எந்த நடவடிக்கை எடுக்கல? அவர் அரசியல்வாதியா அதிகாரியா? அரசியல்வாதியாக இருந்தால் நீ என்ன வேணாலும் பேசு. அரசியல்வாதியாகணும்னு ஆசைப்பட்டார் அண்ணாமலை, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்தார், அடித்து வச்சு செய்கிறாருல்ல. அதே போல் நீ அரசியல்வாதி ஆகணும்னா பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போலீஸ் துறையிலேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் நீ அரசியல் பேசியிருக்கணும். உனக்கும் சீமானுக்கும் ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு 35 லட்சம் மக்கள் வாக்களித்த ஒரு கட்சியை தேர்தல் கமிஷனில் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்களித்ததன் காரணமாக தேர்தல் கமிஷனில் நிரந்தரமாக பதிவு பெற்ற ஒரு கட்சியை பார்த்து தீவிரவாத இயக்கம் போல் செயல்படுகிறதுன்னு நீ குற்றம் சாட்டினா நீ அரசியல்வாதியா ஐஏஎஸ் அதிகாரியா என்று இந்த காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுக்கலை. இன்று வரை கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட 30 வீடியோ பேசியிருக்காரு அருண் ஐபிஎஸை பற்றி. சிட்டி கமிஷனர் அருண் ஐபிஎஸை பற்றி 30 வீடியோக்கள் பேசியிருக்காரு. நேற்று முதற்கொண்டு பேசியிருக்கார். அதில் வந்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இவர் ஐபிஎஸ் அதிகாரி அல்ல, இவர் கூலிப்படை தலைவன், இன்னென்ன குற்றவாளிகளோட இவருக்கு தொடர்பு இருக்குது, இன்னென்ன குற்றவாளிகள் இவருடைய பினாமியாக இவர் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இந்த குற்றவாளிகளுக்காக இவர் சில என்கவுண்டர்களை செய்திருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த அஜித்குமார் விஷயத்தில் தனிப்படை எப்படியா நீங்கள் அமைச்சு போனீங்கன்னு கேட்டதுக்கு சமூக ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து நாங்கள் தனிப்படை அமைத்தோம்னு சொன்னாங்கல்ல. இப்போ சமூக ஊடகத்தில் தானே திரு சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. திரு சவுக்கு சங்கர் பேசியது பொய் என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். சவுக்கு சங்கர் சொல்வது சரி என்றால் அது சம்பந்தமாக அருண் ஐபிஎஸ் அதிகாரி மீது புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏதாச்சும் செஞ்சிருக்கிற மு.க. ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? காவல்துறைக்கு அவர் தானே அமைச்சர், செய்யலை. ஒரு ஏர் ஷோ ஒன்று நடக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸு முறையாக அறிவிப்பு வெளியிட்டு தமிழ்நாடு அரசுக்கு முறையாக தகவல் தெரிவித்து குறைந்தபட்சம் இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லுது. தமிழக உளவுத்துறை இருக்குது, இது மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையுது. எல்லா ஊடகமும் சமூக ஊடகங்களும் இதை பற்றி ஹைக்கை கிரியேட் பண்ணுறாங்க. ஹைக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு பிறகு மிகப்பெரிய கூட்டம் கூடுது. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூடும் என்று கணிக்க தவறியது தமிழக உளவுத்துறை. கரெக்டுங்களா? அவங்க தான் முதல் குற்றவாளி. இந்த வரக்கூடிய மக்கள் பப்ளிக் வர்றாங்க, ஒன்று கூட போகிறாங்க, அவங்க எந்த வழியாக வரணும், எந்த வழியாக வெளியே போகணும், எங்கே உட்காரணும், என்ன செய்யணும், ஒரு எந்த விதமான திட்டமிடலும் செய்யாத சிட்டி கமிஷனர் அன்யூனிஃபார்மில் கூலிங் கிளாஸ் போட்டு முதலமைச்சர் ஃபேமிலிக்கு பக்கத்தில் உட்காந்து அவரும் ஏர் ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்து 5 பேர் செத்து போயிட்டான். சிட்டி கமிஷனர் மீது நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் தானே உள்துறை அமைச்சர். இந்த நடவடிக்கை என்று சொல்றீங்களா சார், இதுக்கு வந்து திமுக காரங்க நிறைய பேர் ட்விட்டரில் பதிவிட பார்க்க முடிஞ்சது. அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளம் நடந்தபோது ஜெயராஜ் ஃபினிக்ஸ் வழக்கில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகும் எடப்பாடி நடவடிக்கை எடுக்கல சார். அவங்க சரியில்லைதானே ஆட்சி கட்டில் நீங்க மாறி வந்தீங்க. இப்ப பாருங்க, ஸ்டாலின் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அன்னைக்கு தான் நடந்துச்சு, அன்னைக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்சதும் நம்ம வந்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டாம், அதான் விசாரணை சிபிஐக்கு பெற்ற அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம்னு உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்காமல் அவங்க மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி. சிபிஐ வந்து விசாரணை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொலை கேஸ் பதிவு பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. சார், நான் என்ன கேட்குறேன், ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அவரை ஒரு குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அருண் ஐபிஎஸ்ஐ இந்த விமான ஷோ ஏர் ஷோவில் நீ வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, நீ என் பக்கத்தில் உட்காந்து ஏர் ஷோ பார்க்கறதுக்காக நீ சிட்டி கமிஷனர் நான் நியமித்தேன் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கீழே உள்ள காவலர்களுக்கு பயம் வருமா வராதா? இன்னைக்கு இருக்கிற டிஜிபி ஜிவால் அவர்கள் சிட்டி கமிஷனராக இருக்கிறப்ப இந்த வினோத்னு ஒரு பையன் லாக்அப் டெத் ஆகிட்டான்.
அது சம்பந்தம் அறிக்கையை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முதல் நாள் தாக்கல் பண்ணுறாரு. போலீஸ் கொடுத்த அறிக்கையை அந்த பையனுக்கு காக்கா வலிப்பு இருந்தது. காக்கா வலிப்பு இருந்த காரணமாக அவன் போலீஸ் ஸ்டேஷனில் காக்கா வலிப்பு வந்து இறந்து விட்டான். அப்போ காலமேரில் அவர் நிறைய சாப்பாடு வாங்கி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டுருந்தான். அதெல்லாம் சேர்ந்தவனை வந்து மயக்கம் அடைஞ்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சட்டசபையில் வாசித்தார். விக்னேஷோ வினோத்தோ ஏதோ ஒரு பேர், விக்னேஷா கூட இருக்கலாம், பேருக்கு சப்ஜெக்ட் கரெக்ஷன். அந்த பையன் செத்து போனதுக்கு அறிக்கை வாய்ச்சாரா இல்லையா சட்டமன்றத்தில் வாய்ச்சார்ல. நாங்கள் வந்து பூரி வாங்கி கொடுத்தோம், பொங்கல் வாங்கி கொடுத்தோம், வடை வாங்கி கொடுத்தோம், அதை தின்னுவிட்டு அந்த பையன் வாங்கி போய் கீழே விழுந்துட்டான்னு அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது. பல இடங்களில் அவன் தாக்கப்பட்டதால் அவன் இறந்து போனான்னு வந்தது. அதையும் அதே சட்டசபையில் மறுநாள் பாதிச்சாரா இல்லையா இந்த முதலமைச்சர்? அப்போ தப்பான அறிக்கை உங்களுக்கு கொடுத்து சட்டசபையில் உங்கள் மானமரியாதையை போகச் செய்த சங்கர் ஜிவால் மீது இவர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல், நடவடிக்கையாக இவர் என்ன எடுத்தார்னா அதே சங்கர் ஜிவாலை கொண்டு போய் டிஜிபி ஆக்கினார். அப்போ அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்தாரா? நடவடிக்கை எடுத்திருந்தா மற்ற அதிகாரிகளுக்கு இன்னைக்கு தப்பு பண்ண பயப்படுவாங்கல்ல சார். ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் உல்லாசத்தை அனுபவித்து விட்டு திருமணத்திற்கு நெருக்கிய பொழுது எனக்கு பல கோடி வரதட்சணை வேண்டும் என்று கூறி அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்ணது, கோர்ட் வரைக்கும் போய் அவர் செய்தது தவறு தான் நிறுவனமான பிறகும் அந்த அதிகாரியை இன்னும் போஸ்டிங்களே வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி கீழே உள்ள எஸ்ஐ, ஏட்டு, முதல்நிலை காவலர்கள், இரண்டாம் நிலை காவலர்களுக்கு இந்த ஆட்சியின் மீதும் இந்த அதிகாரத்தின் மீதும் பயம் இருக்கும்? நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் தீர்க்கமாக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை நான் வந்து சட்டத்துக்கு முன் நிறுத்துவேன் முதலமைச்சர் முடிவு எடுத்து இந்த 4 ஆண்டுகளில் செயல்பட்டிருந்தார்கள் இந்த அஜித்குமார் மரணம் நிகழ்ந்திருக்காது. இப்படிப்பட்ட லாக்அப் டெத்துகள் நடக்கிறதுக்கு குறைஞ்சிருக்கும். நீ ஐபிஎஸ் அதிகாரிகளை ஏன் நீங்கள் காக்கணும்? உங்களுக்கு கீழே தானே எல்லாரும் வேலை செய்கிறாங்க. தவறு செஞ்ச யாராக இருந்தாலும் குற்றவாளி தானே. அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கொடுக்காம சஸ்பெண்ட் பண்ணுறது, டெர்மினேட் பண்ணுறது உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. அதிகாரம் உங்கள் கை குவிக்கப்பட்டிருக்குல்ல. நீங்கள் தானே மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், நீங்கள் தானே உள்துறைக்கு அமைச்சர், நீங்கள் தானே காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைச்சர். நீங்கள் ஏன் அதெல்லாம் செய்யலை? இப்படி தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு துணை போய் மொத்த காவல்துறையும் தவறாக வழி நடத்தப்பட்டுடுச்சு. இதில் வந்து முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி குற்றம் சாட்டப்படுகிறார் திரு அஜித் மேட்டரில். அஜித்குமார் பையன் மேட்டரில் ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி தான் சென்னையிலிருந்து ஒரு நேரடியாக இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை விட்டு நீ வந்து பண்ணு, இந்த ஜூரிடிஷனில் வேறு ஜூரிடிஷனில் இருக்காங்க. திருபுவனம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டதான் அந்த கோயில் வருது. ஆனால் மானாமதுரையில் உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் உள்ள ஸ்பெஷல் டீம் தான் வந்து விசாரிச்சிருக்கு. இது மாறுதா இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு செயின் காணா போச்சு, என்னை வந்து ரோட்டில் போகிறப்ப அடிச்சுட்டு போயிட்டான்னு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் போனால், தம்பி இது எங்கள் எல்லைக்குள்ளே வராது, நீங்கள் வந்து அடையாருக்கு போங்க, நீங்கள் அமிஞ்சிக்கரைக்கு போங்கன்னு உங்களை போலீஸ் அலக்கலைக்கும்ல. திருபுவனம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஏரியாவில் நடந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஏன் மானாமதுரையிலேருந்து ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறீங்க? அந்த ஸ்பெஷல் டீம் அனுப்புனது யார்? இன்றைக்கே நீங்கள் எஸ்பி காத்திருப்போர் பட்டியல் வச்சுருக்கீங்க. எஸ்பிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதை வெளியில் சொல்லுங்கள். சரி, எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு ஆக்கிட்டீங்க. அந்த 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறீங்க. டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாம் சரி. இந்த நிகழ்வு நடந்த பிறகு உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பையனுடைய வீட்டிற்கே சென்று அங்கே போய் பஞ்சாயத்து பேசி 10 லட்ச ரூபா பணம் தரன்னு பேரம் பேசப்பட்டதாக அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்கள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. மீடியாவுக்கு முன்னாடி மக்கள் சொல்றாங்க. சார், மக்கள் தான் ஆதாரம். மக்கள் திமுக கொடி போட்ட வண்டியில நீ போனியா இல்லையா? அந்த பையனை தூக்கி கார்ல அழைச்சிக்கிட்டு போய் பேசினியா இல்லையா அவன் தம்பியை? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் வேண்டிய எனக்கு? வெளிப்படையா இருக்கு ஆதாரம். வந்துட்டு போனது எல்லாம் படம் பிடிச்சி செல்போன்ல பிடிச்சி வெளியிடுறாங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த மாவட்ட தலைவர் மீது குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தில்ல. ஏன் உன் மாவட்ட தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கல? உன் மாவட்டத்தில் தப்பு பண்ணியிருக்கான மாவட்ட தலைவருக்கும் உன் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சிக்கும் காவல்துறைக்கு என்னையா சம்பந்தம்? அவன் ஏன் காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு போய் நிற்கிறான்? அவன் ஏன் போய் பஞ்சாயத்து பேசுனா? யாரை கேட்டவன் போனா? அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 திமுக தலைவர்களை அந்த ஏரியா தலைவர்களை குற்றம் சுமத்துறாங்க. அன்னைக்கு வந்து பெலிக் ஜெயராஜ் கொலை வழக்கில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தீங்கல்ல, எல்லாம் செஞ்சீங்கல்ல. எல்லாம் செஞ்சு உன் தங்கச்சி அனுப்பி 25 லட்ச ரூபா பணம் கொடுத்துல உன் கட்சி ஃபண்டை இந்த பையனுக்கு அஜித்குமாருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? திமுக சார்பாக 5 லட்சம் கொடுத்துருக்காங்க சார். ஒரு கிறிஸ்டியன் செத்தா 25 லட்சம், ஒரு ஹிந்து செத்தா 5 லட்சமா? இவன் ஹிந்து நாடாருங்கிறதுனால இவனுக்கு 5 லட்சம், அவங்க கிறிஸ்துவ நாடாருங்கிறதுனால 25 லட்சமா? என்ன பாரபட்சம்? கள்ளக்குறிச்சியில் சட்டத்துக்கு புறம்பா போய் கள்ளசாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம், இந்த பையனுக்கு ஒன்றும் கிடையாதா?
இதெல்லாம் அநியாயமா இல்லை, அசிங்கமா இல்லை, கேலி பொருளா இல்லை? அதுக்கு மட்டும் உன் தங்கச்சி அனுப்புற, இதுக்கு பெரிய கருப்பனை அனுப்புற, பெரிய கருப்பன் அதை போய் வீடியோ எடுக்கிற, இதை விளம்பரப்படுத்த தானே வீடியோ எடுக்கிற. என் அமைச்சர் போனாரு, நான் சாரி சொன்னேன், அவன் தம்பி கிட்ட பேசினேன், அம்மா கிட்ட பேசினேன், விளம்பரம் பண்றதுக்கு விளம்பரம் மோகத்தில் அடையிறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது விளம்பரப்படுத்தப்பட்ட விஷயமா? இது பாக்கி இருக்கிற 37 பேர் வீட்டுக்கு எப்போ போய் மன்னிப்பு கேட்க போற? இவருக்கு மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அந்த 37 பேர் லாக்அப் டெத்தில் செத்துருக்காங்க, மன்னிப்பு கேட்டியா? சென்னையில் தானே இருக்காங்க. அந்த வினோத்துங்கிற சாபதிக்கப்பட்ட பையன் சென்னையில் தானே இருக்கான். அப்போ சட்டசபை நடந்துச்சு இல்லை, சட்டசபை நடந்தப்போ தான் அந்த லாக்அப் டெத்தில் நடந்துச்சு. நீ ஏன் போய் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்கல? ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்குற? அந்த வீடியோ எடுத்து பரப்புற, நீ சாக்குறத உடனே நீ உத்தம புத்திரன் நிரூபிச்சுக்கிறதுக்கா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அனுப்புறது, இல்லை கனிமொழி அக்காவை அனுப்புறது? இதுக்கு மட்டும் பெரிய கருப்பம் தான் கிடைச்சாரா? அந்த காலகட்டத்தில் அந்த ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கில் வந்து அந்த பகுதியோட மாவட்ட செயலாளர் இல்லை, அந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை, அங்கே ராணிதா ராதாகிருஷ்ணன் இல்லை, அவங்கள அனுப்புறது? அதுக்கு மட்டும் உனக்கு அடிமணி கேட்டுச்சு இல்லை, 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து இல்லை, அனிதா வீட்டுக்கு உன் பையன் போனான்னு, துப்பாக்கி சீட்டுக்கு உன் பையன் போனார்ல, இதுக்கே போகல? உனக்கு அடுத்த கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது உன் பையன் தானே, அவர் அனுப்பியிருக்க வேண்டியது தானே. ஓட்டு கேட்க மட்டும் தான் போவீங்களா? இதுக்கெல்லாம் பெரிய கருப்பம் தான் போவாரா? சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க, இதை மாற்றினது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவத்தை சிபிஐக்கு மாற்றினோம் என்று எடப்பாடி அவர்கள் சொன்ன பொழுது கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க? நீங்க உங்க கையாளாகத்தனத்தால் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட கையாளாகத்தனம் தானே இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கீங்க. கனிமொழி அக்கா அதை சொல்லுவாங்களா? ஒரு கட்சிக்காரர் நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறதுனால அன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இது நம்ம விசாரிச்சா நம்ம மேலே சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதை கேலி செய்து கிண்டல் செய்த கனிமொழி அக்கா இன்னைக்கு உங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உங்க அண்ணன் இன்னைக்கு இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டு உத்தரவிட்டு இருக்கிறாரே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னொரு கேள்வியை நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். 10 வயசு குழந்தை அமைஞ்சுக்கிறேல 7 நாட்கள் வைத்து கற்பழிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் இந்த பெண்ணின் பெற்றோர் மிகவும் ஏழ்மையில் அடிமட்ட ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சட்ட வாய்ப்பை கூட வழங்காமல் 50 லட்சம் ரூபா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து அதற்கு சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டு வாங்கி வந்தீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதா? 10 வயசு குழந்தைக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது, செத்து போன அஜித்குமார் மட்டும் நியாயம் கிடைக்கணும். அதுக்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீங்களா? அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு சிபிஐ விசாரணை கூடாது. நீங்க ஊத்தி வழக்க ஒட்டுமொத்தம் மூடிட்டீங்க. யார் அந்த சார்? இன்னும் தொங்குக்கிறே இருக்கு. இந்த அஜித்குமார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம், நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கைகூப்பி தலைவணிங்க நன்றியை தெரிவிக்கிறேன். கிழிச்சு நாரா தொங்க விட்டார். ஆனால் இன்னைக்கே இன்னொரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஜட்ஜி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை விசாரிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்களிடம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு அந்த குற்றவாளியினுடைய சம்மந்தப்பட்ட யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் என்னென்ன பண்ணாங்கிற தகவல்கள் அவர்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாரு. பத்திரிக்கையாளர் செஞ்சு ஓப்பனாக சொல்கிறாரு. அவரை கூப்பிட்டு விசாரிங்க சம்மன் பண்ணின்னு சொன்ன எஸ்ஐடிக்கு மனு கொடுத்தேன். எஸ்ஐடி அதை கண்டுக்கலை. திரும்பவும் அண்ணாமலையை சம்மன் பண்ணி விசாரிக்கணும், அப்போ தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை போகிறார். உயர்நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அங்கே அந்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை இப்போ தள்ளுபடி பண்ணிச்சு. அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசுவாயா? நீதிமன்ற நேரத்தை நீங்கள் கெடுக்கிறாப்புல இப்படிலாம் வழக்கை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்ன நீதி? புரியுதுங்களா உங்களுக்கு? நீதி அரசர்களும் நேர்மையானவர்களாக தீர்க்கமான ஏன் இந்த வழக்கு விசாரணைக்கு அண்ணாமலையை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவிடலை? கீழமை நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு. இப்போ அவரை கூப்பிட்டு விசாரித்து என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறாரு அந்த நீதிபதி. இது எப்படி நியாயமாக இருக்கும்? ஸோ எல்லாம் எங்கேயோ யாரையோ காப்பாற்றுவதற்காக ஒரு கட்டமைப்பே இங்கே செயல்படுது. இந்த அஜித்குமார் விஷயத்தில் அவன் தம்பியை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்கானுங்க. அண்ணனை கட்டி போட்டு எய்த்தாப்பில் நிற்க வச்சு தம்பிக்காரனை கொண்டு வந்து வச்சு அவனை அடிச்சு நீ உண்மையை சொல்லணும், அவனை அடிப்பேன்னு சொல்லியிருக்கானுங்க. என்னுடைய கேள்வி என்ன? 9 பவுன் 10 பவுன் நகை வச்சுங்க சார். அந்த நகையோட மொத்த மதிப்பு 8 லட்சம் ரூபா. இந்த 8 லட்சம் ரூபாய்க்காக தான் இவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. வேற ஏதோ இது உள்நோக்கம் புதைஞ்சிருக்கு இதுக்குள்ள. அந்த அம்மாவே ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க, நகையை பறி கொடுத்ததா சொல்லக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்கேன் எடுக்கிற இடத்துல நகையை மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது? கட்டப்பையில் வச்சதா சொல்கிறாங்க. அது ஸ்கேனில் எடுக்கிற இடத்துல விழுந்திருந்தா கட்டப்பை திரும்பி வந்து பார்க்கும்போது கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
ஸ்கேன் எடுத்த இடத்துல அந்த கட்டப்பையிலிருந்து நகைகள் தவறி விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது பற்றி போலீஸ் ஏன் ஸ்கேன் சென்டருக்கு போய் விசாரிக்கல? ஸ்கேனுக்கு தான் போயிட்டு கோயிலுக்கு போகிறோங்கிறதுனால உன் ப்ரோக்ராமு. நீ ஏன் நகையெல்லாம் 80 வயசு மூதாட்டிக்கு நகையை போட்டு அழைச்சிட்டு வந்து ஸ்கேன் சென்டர் வந்து நகையை கழட்டின? நீ ஏன் வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு வரல? நீ உனக்கு கார் ஓட்ட தெரியுமில்ல, நீ பார்க்கிங்கில் விட வேண்டியதானே? நீ எதுக்கு இன்னொருத்தனை தேடுன? நீ தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கிற, நீ தான் ஸ்கேன் சென்டருக்கு அழைச்சிட்டு போயிருக்கிற, நீ கார் ஓட்டிட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்கிற. கோயிலுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பார்ப்பனுங்க தெரியலன்னு சொன்னால் நீ அரைக்குறை டிரைவரா? உன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா? நீ கார் ஓட்டுறதுக்கான தகுதி உனக்கு இருக்கா? நீ எப்படி காரன் ரோட்டில் ஓட்டிட்டு வந்த? ரோட்டில் ஓட்டுறதுக்கு, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு அந்த அம்மாவுக்கு டிரைவிங் தெரியும்னா, பார்க்கிங்கில் போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு டிரைவிங் தெரியுமா தெரியாதா? ஏன் இன்னொருத்தனோட உதவியை தேடிச்சு? தனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு இன்னொருத்தர் அழைச்சிட்டு வந்து அவன் பார்க் பண்ணியிருக்கிறான், இன்னொரு பையன் அழைச்சிட்டு தான் பார்க் பண்ணியிருக்கான். பார்க் பண்ணிவிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வந்து கோயில் வாசலில் விட்டுருக்கான். அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? அவன் பார்க் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வந்து இவன்ட்ட கொடுத்துட்டான். இவன் சாவியை வாங்கிட்டு காத்திருந்து அவங்க வந்தது சாவியை கொடுத்துருக்குறான். இதானே நடந்திருக்குது. அப்போ தவறு நடந்திருந்தா அந்த பார்க் பண்ண பையன் தானே குற்றவாளியாக இருந்திருக்கணும். இவன் தான் பார்க் பண்ண கொடுத்துட்டு உங்களை வீல் சேரில் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே விட்டானே. வீல் சேரை வந்தானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். உனக்கு உதவி பண்ணது தப்பா? ஒரு வக்கீல் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இது நகை சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை சார். அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். 500 அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போனதுக்காக 500 அவன் பணம் கேட்டிருக்கான். இந்த அம்மா 100 தரேன்னு சொல்லியிருக்கு. அதில் ஏதோ வாக்குவாதமாகி அந்த 500 தான் இவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடந்ததாக அந்த வழக்கறிஞர் சொல்கிறார். அப்போ 500 சம்பவங்கிறது உண்மை. அந்த பையன் அதை வச்சு வார்த்தையை விட்டுருக்கலாம், ஏதோ வார்த்தையை விட்டுருக்கலாம், பணம் தர மாட்டானோ, அசிங்கமாக பேசியிருக்கலாம். அதற்காக இவ்வளோ பெரிய சம்பவத்தை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வரணுமா? அந்த பெண் முகம் இன்னும் வெளியே வரவே இல்லை. அந்த பிள்ளையை விசாரிக்கவே இல்லை. இல்லை வேறு எதுவும் பொருள் அந்த பிள்ளை டாக்டர் வச்சுருந்தாங்களா? நகையை மீறி வேறு ஏதாச்சும் 8 லட்ச ரூபா பொருளுக்காக இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குமா? அப்போ 8 லட்ச ரூபாயை மீறி ஏதோ ஒரு பொருள் காணாமல் போனதுனால இந்த பதஷ்டம் அதிகரித்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அம்மா முடிவு எடுத்திருக்கிறதா? தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி யாருன்னு சவுக்கு சங்கர் நேற்று போட்டு உடைச்சிட்டாரு. பட் நம்ம இப்போ அந்த பேரை சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நான் பேரை சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்தால் ஃபேஸ் பண்ணிப்பேன். சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, பேரை சொல்கிறாரு, பேரை குற்றம் சாட்டி சொல்கிறாரு, இந்த நபர் தான் சொல்கிறாரு. அவர் தான் அடுத்து டிஜிபி ஆகிறதுக்கு பெருமுயற்சியில் இருக்கிறார், அடுத்து லீடில் இருக்காருன்னு சொல்கிறாரு. இந்த சம்பவத்தை நீங்கள் கோர்வையாக பாருங்கள் தம்பி. இந்த அம்மா காரை நிப்பாட்டு ஹெல்ப்புக்கு அந்த பையனை கூப்பிடுது. அவன் போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வரான். வீல் சேரில் அந்த அம்மாவை தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வண்டியை பார்க் பண்ணுங்குது. எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இன்னொரு கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆட்டோ ஓட்ட தெரிஞ்ச ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு விட்றான். உனக்கு உங்கள் அம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுறான். இந்த அம்மா திரும்பி வந்து பார்த்தா சாய் வேண்டது நகையை காணுன்னு சொல்லுது. கோயில் நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கோவில் நிர்வாகம் விசாரிச்சிருக்காங்க அந்த பையனை. இது உங்களுக்கு இப்போ நகை காணா போனது உண்மை கிடைக்கல, நீங்கள் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கமான்னு சொல்லிட்டாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்ட. கம்ப்ளைண்ட் கொடுத்தது திருபுவனம் காவல் நிலையத்தில். இதை விசாரிச்சிருக்க வேண்டியது திருபுவனம் காவல்துறையினரா, மானாமதுரை காவல்துறையினரா? மானாமதுரை எங்கே இருக்குது, திருபுவனம் எங்கே இருக்குது, சம்பவம் நடந்த இடம் எங்கே இருக்குது? விசாரித்தாங்க, அழைச்சிட்டு போனாங்க, விசாரித்தாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா? விசாரிச்சிருக்கோம், நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம், நீங்கள் வீட்டில் போய் தேடி பாருங்கன்னு சொல்லி திருபுவனம் போலீஸார் அனுப்பி வச்சுட்டாங்க. தான் தோர்த்துட்டோம், நம்ம கம்ப்ளைண்ட் எடுபடலை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய அதிகாரி திருபுவனம் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசணுமா, அவங்க நேராக மானாமதுரை டிஎஸ்பிகிட்ட பேசணுமா? ஒரு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி நேரடியாக ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறார். எத்தனை படி இறங்காது? பேச மாட்டாங்க. அப்படி பொதுவாக காவல்துறையில் ஒரு எஸ்பி இருக்காருன்னா எஸ்பி நேரடியாக ஒரு ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்டே எஸ்ஐகிட்டே பேச மாட்டாங்க. அந்த ஏரியாவில் உள்ள டிஎஸ்பிகிட்ட பேசுவாங்க, இல்லை ஏஎஸ்பிகிட்ட பேசி ஏஎஸ்பி டிஎஸ்பிகிட்ட பேசி டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் பேசி அப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் இதில் எதுவுமே நடக்கலையே. நேரடியாக மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட பேசி மானாமதுரையில் இருக்கிற ஸ்பெஷல் டீம் இவனை தூக்கிட்டு போய் அடித்து வேன்லேயே அடிச்சிருக்கிறாங்க, சுற்றி அடிச்சிருக்காங்க. உண்மையை ஒத்துக்கிட்டால் நாங்கள் அழைச்சிட்டு வந்தோங்கிறது போல் சொல்கிறாங்க. அதையும் நான் நம்பலை. உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு யார் சாட்சி? இவன் மட்டும்தானே இருந்தான் வேனில். அப்போ குற்றச்செயலில் ஈடுபட்டது 2 பேர். அஜித்குமாரை மற்றும் இவங்க டார்கெட் பண்ண வேண்டியது நோக்கம் என்ன?
நான் அஜித் குமார் வண்டியை எடுக்கலை, வண்டியில் ஏறலை, அந்த காரை தொடலை, அந்த காரை தனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஓட்ட தெரிந்த ஒரு நபரை அழைச்சிட்டு வந்து தான் செஞ்சிருக்கிறார். அப்போ குற்றச்செயலில் ஈடுபட்டு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஈடுபட்டிருக்கணும். அப்போ அந்த 2 பேரையும் விசாரிக்காமல் அஜித்குமாரை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டியதன் அவசியம் என்ன? இவ்வளோ விஷயம் இருக்குது தம்பி. அதில் சிபிஐ வருவாங்க, தீர்க்கமாக விசாரிப்பார்கள். எந்த உயரதிகாரி உத்தரவின் பேரில் இது நடத்தப்பட்டதோ, இந்த தாக்குதல் கொலை சம்பவம் நடத்தப்பட்டதோ, அந்த கொலை சம்பவத்துக்கு காரணகர்த்தாக்களை அடி வேறு வரை ஆய்வு செய்து இவர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சு சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காவலர்களுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் தண்டனை கொடுத்தால்தான் மற்றவர்களுக்கு பயம் வரும். இனி ஒரு லாக்அப் டெத் இங்கே நடக்கக்கூடாது சார். எல்லா காலத்திலையும் லாக்அப் டெத் நடக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஏதோ வருஷத்துக்கு 1 இல்லை 5 வருஷத்துக்கு 2 3 நடந்துடும். அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துரும்னு வச்சுங்க. சட்டத்துக்கு புறம்பாக காவலர்கள் செய்யப்படும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு 4 நடக்குதா சார்? அதை காவல்துறையை கட்டுப்படுத்த தவறிய, காவல்துறையை கையாள தெரியாத, காவல்துறைக்கு அமைச்சராக இருக்க லாயக்கற்ற ஒருவர் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலும் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் இந்த அரசாங்கத்தின் மீது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.